சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனிடம் விசாரணை நடத்துகிறது சிறப்பு புலனாய்வு குழு. அது குறித்த தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான காரணம் என்ன? தாவேக அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த கூட்டத்திற்கான பொறுப்பாளராக இருந்த சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனுக்கும் சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது அந்த விசாரணைக்கு கரூர் ஆஜராகியுள்ளார். அதாவது கரூரில் கடந்த 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வீடு திரும்பிய நிலையில் அதாவது ஏடிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை அமைக்கப்பட்டு பிறகு சிறப்பு புலனாய்வு குழு SIT நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக கரூரில் அந்த ஐஜி அஸ்ரா கார்கே தலைமையிலான விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து ஒவ்வொருவரிடம் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று அந்த கூட்டத்திற்கான பொறுப்பாளராக இருந்த சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இதேபோல் அந்த ஆடியோ இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த மைக் செட் ஆடியோ இன்ஜினியர் சென்னையை சேர்ந்த இருவரும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தற்போது ஆஜராகியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.